அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. பார்க்கின்சன் விதி உங்கள் வேலைகளை விரைவாக முடிக்க உதவும் விதி. பார்க்கின்சன் விதி என்பது மிகவும் பிரபலமான ஒரு உளவியல் கருத்து. இது வேலை என்பதற்கு அதற்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை பொறுத்து விரிவடையும் என்ற கருத்தை முன்வைக்கிறது. அதாவது, ஒரு பணிக்கு குறைந்த நேரம் ஒதுக்கப்பட்டால் அது குறைந்த நேரத்திலேயே முடிக்கப்படும். ஆனால் அதற்கு அதிக நேரம் ஒதுக்கப்பட்டால் அது அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் வகையில் விரிவடையும். இந்த விதியானது நாம் எவ்வாறு நேரத்தை நிர்வகிக்கிறோம் மற்றும் நம் வேலையை எவ்வாறு முடிக்கின்றோம் என்பதைப் பற்றி நமக்கு பல முக்கியமான பார்வைகளை வழங்குகின்றது. பார்க்கின்சன் விதியின் தோற்றம். பார்க்கின்சன் விதி என்ற பெயர் பிரிட்டிஷ் அரசு ஊழியர், வரலாற்று ஆசிரியர் சி. நார்த்கோட் பார்க்கின்சன் என்பவரின் பெயரால் வைக்கப்பட்டது. 1955ஆம் ஆண்டு தி எகனாமிஸ்ட் என்ற பத்திரிகையில் வெளியான பார்க்கின்சன்ஸ் லா: த பர்சூட் ஆஃப் ப்ராக்ரஸ் என்ற தனது கட்டுரையில் இந்த விதியை முதலில் அவர் விவரித்தார். பார்க்கின்சன் பிரிட்டிஷ் அரசுத் துறையில் தனது பணிக்காலத்தில் கவனித்த சில விஷயங்களின் அடிப்படையாகக் கொண்டு இந்த விதியை உருவாக்கினார். அவர் அரசுத் துறையில் பணியாளர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்களின் வேலை சுமை ஆகியவற்றை இடையே எந்தவித தொடர்பும் இல்லை என்பதை கவனித்தார். மாறாக, அரசுத் துறையில் பணியாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இதற்கு காரணம், அரசுத் துறையில் உள்ள பணியாளர்கள் தங்கள் வேலையை முடிக்க குறைந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக தங்கள் வேலையை விரிவுபடுத்தி அதிக நேரம் எடுத்துக்கொள்வதே என்று பார்க்கின்சன் கருதினார். பார்க்கின்சன் விதியின் பொருள். பார்க்கின்சன் விதி நாம் ஒரு பணிக்கு ஒதுக்கும் நேரம் அந்த பணியை எடுக்கும் நேரத்தை தீர்மானிக்கிறது என்ற கருத்தை முன்வைக்கின்றது. இந்த கருத்து 3 விதமான நாம் நம் நேரத்தை வீணடிப்பதை சுட்டிக்காட்டுகின்றது. நாம் ஒரு பணிக்கு அதிக நேரம் ஒதுக்கினால் நாம் அந்த பணியை முடிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்து அந்த பணியை மிகவும் சிக்கலானதாக மாற்றிக்கொள்ளலாம். நாம் அந்த பணியை முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்து அந்த பணியை தாமதப்படுத்தலாம். அல்லது நாம் அந்த பணியை முடிக்க மற்றவர்களின் உதவியை நாடலாம். பார்க்கின்சன் விதியின் விளைவுகள். பார்க்கின்சன் விதி நம் வாழ்க்கை மற்றும் வேலைகளில் பல விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. நேர விரயம். பார்க்கின்சன் விதியின்படி, நாம் ஒரு பணி அதிக நேரம் ஒதுக்கினால் நாம் அந்த பணியை முடிக்க அதிக நேரத்தை எடுத்துக்கொள்வோம். இது நேர விரயத்திற்கு வழிவகுக்கும். திறன் குறைவு. நாம் ஒரு பணிக்கு அதிக நேரம் ஒதுக்கினால் நாம் அந்த பணியை முடிக்க குறைந்த திறனுடன் செயல்படுவோம். இது நம்முடைய உற்பத்தி திறனை குறைக்கும். அழுத்தம். நாம் ஒரு பணிக்கு அதிக நேரம் ஒதுக்கினால் நாம் அந்த பணியை முடிக்க அதிக அழுத்தத்தை உணர்வோம். இது நம்முடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கும். தாமதம். அதிக நேரம் ஒதுக்கிய பணியை முடிக்க தாமதப்படுத்துவோம். இது நம்மளுடைய வேலைகளையும் பாதிக்கும். எனவே நாம் நம் வேலைகளை முடிக்க குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும். நாம் நம் வேலைகளுக்கு முன்னுரிமை அளித்து முக்கியமான வேலைகளை முதலில் முடிக்க வேண்டும். வேலைகளை சிறிய சிறிய பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிகளையும் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டும். வேலை செய்யும் போது இடையூறுகளை தவிர்த்து முழு கவனத்துடன் வேலை செய்ய வேண்டும். இந்த விதியை புரிந்து கொண்டு அதன் விளைவுகளை குறைக்க நாம் நடவடிக்கை எடுப்பதன் மூலம் நாம் நம் வேலைகளை திறமையாக முடித்து நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும்.